இன்னும் ஒரே ஒரு பெட்டிஷன் போட்டா போதும், ஜட்ஜி உடனே டைவர்ஸ் கேஸையே தள்ளுபடி பண்ணிடுவார். நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன, மனோஜ் ரோகிணி கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். வாழவுரா சாமி அத்தாடி நல்ல நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு இன்னைக்கு யாராவது சிக்க மாட்டாங்களே. மனோஜ் மாசம் 50,000 ரூபாய் தரணும்னு ஒரு மனு போட்டாங்கன்னா போச்சு. காசு காசு நீ எப்ப காசா கேட்கிற? சரிண்ணே, காசு வேணாம், கூகுள் பே பண்ணி விடுங்க. கூகுள் பேல மட்டும் காசு எல்லாம் வேற என்ன வருது? இந்த பொண்ணாவது குழந்தை விஷயத்துல இப்படி போய் சொல்லுவாங்களா? ஐயோ மேடம், அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? இந்தா அவன் சார்ஜர் அள்ளி திருடி வச்சிருக்க, இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? இது ஏன் குழந்தை இல்ல, ரோகிணிக்கு வேற யார் கூடயோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வைங்க. இது ஊழ விட்டு நம்மள சாகிறதுக்குள்ள நம்ம அத போட்டு தள்ளி ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி கோர்ட்ல அப்ளை பண்ணுவாங்க. உன்னைய பார்த்தாலே எந்த பக்கம் அடிச்சாலும் உடம்புல விழுகிற மாதிரி தெரியுது. நல்லா தூக்கி வச்சு உள்ள வச்சு குத்துன்னு குத்திடுவேன். அதை எடுத்தா ரோகிணி வயித்துல இருக்க குழந்தையோட அப்பா மனோஜா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? முழிச்ச மொழியே சரியில்லை. அப்பவே எனக்கு உங்க பையன்தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சு போச்சு. என்கிட்டயே வா வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்து உன் கவுண்ட முடிச்சுட்டு போறதுக்கு வந்து நிக்கிற நீ. இல்ல மேடம், அவன் இல்லன்னு தான் சொல்றான். மனோஜ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லங்க. இத வந்து சுதார் பார்த்துட்டு இது எப்படின்னு 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டேன். என்ன மச்சான் நம்ப மாட்டேங்கிறாரு? ஆகவும் மனோஜ் மேல போர்ஜரி, கோர்ட் அவமதிப்புன்னு எல்லா கேஸுமே வரும். சும்மா நல்லா பார்த்தாலும் பரவாயில்ல. நேத்து தோத்து போயிட்டோமா, தெரி பார்க்கும்போது எரிச்சலா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியலையே. தெரியுதே, உங்க அம்மா கூட வந்திருக்காங்களா? இல்லையே, நான் தான் வந்தேன். மாட்டிட்டு போய் மாப்ள. ஏன்டா உடனே லூஸ் உளறி சமாளிச்சிட்டேன். கண்டுபிடிச்சா உன்னை தான் நான் சொல்லுவேன். நான் சாரி மாப்ள சமாளி. கேக்கு எதுக்கு இங்க வந்த? என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. இங்கயா? இங்க இருக்காரா? ஆமா. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா செதறலு.